கையை மேலே வரைக்கும் தூக்குனா வலி, கையை சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கை பிடிச்சா வலி, நைட்டு அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மா போடுற இடத்துல வலி. இந்த மாதிரி இருக்கிறது மோஸ்ட்லி அடசிவ் கேப்சுலைட்டிஸ், பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஆர் ஃப்ரோசன் ஷோல்டராக இருக்குங்க. அப்படின்னா என்னன்னு கேட்டால், உள்ளுக்குள்ள 2 ஜாயிண்ட் இடையில இன்ஃப்ளமேஷன் ஃபார்ம் ஆயிடுது. நீர் கோர்த்துட்டு ஜாயிண்ட் ஒன்னோட ஒன்று, ஜவ்வு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்குது. அந்த ஒன்னோட ஒன்று ஒட்டிட்டு ரேஞ்ச் ஆஃப் மோஷனை வந்து கம்மி பண்ணுது. ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த நம்ம மேலே வரைக்கும் தூக்குறோம் பார்த்தீங்களா, அது வந்து 180 டிகிரி மேலே வரைக்கும் தூக்குறோம், அதுதான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். சைடில் அப்டெக்ஷன் இப்படி தூக்குறோம் பார்த்தீங்களா, அது 180 டிகிரி. அதே மாதிரி இப்படி சுற்றுறோம் இல்லைங்க, அது 360 டிகிரி. அதெல்லாம் அதுக்கு பேர் தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷன். அந்த ரேஞ்சை கம்மி பண்ணிவிட்டு ஒன்றோட ஒன்று ஒட்ட வச்சு, ஆல்சோ அதில் இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்துக்கிறதும். இன்னொன்று என்ன நடக்குதுன்னா, மசிலோட பவர், இது வந்து டெல்டாய்டு மசில், இது ஃபுல்லாக இது டெல்டாய்டு ஆன்டீரியர், டெல்டாய்டு லேட்ரல், டெல்டாய்டு போஸ்டீரியர். இந்த மசிலோட பவரும் ட்ரைசெப்ஸ், பைசெப்ஸ் இதோட பவரையும் குறைக்குது. ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஹேண்டில் இருக்க ஃபிங்கர் மசில்ஸ் வரைக்கும், ஃபோராம் மசில்ஸ், பிரேக்கியோரேடியாலிஸு, ஃபோராம் சூப்பனேட்டர், ஃபோராம் மசில்ஸ் எல்லாத்தோட பவரையும் வந்து குறைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி குறைக்கிறதுனால என்ன நடக்குதுன்னா, அந்த கையே சரியாக யூஸ் பண்ண முடியாமல் ஆகுது. ஃபஸ்ட்டு துணிக்காய போடுறது தான் முடியாது, இல்லை இப்படி ஷட்டில் விளையாடுறது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் தான் வலி வருது. அப்புறம் இருக்க எல்லாம் கடைசி ஆக ரொம்ப பிடிச்சதுக்கப்புறம் ஒரு கியர், ஒரு டிரைவ் பண்ணுறாங்க கார்னால் கியர் கூட மாற்ற முடியாது. கியர் இங்கே தானே இருக்கும், அதுக்கே வந்து கை வராது. அந்த அளவுக்கு அது பண்ணிடும். இது ஏன் வருது அப்படின்னீங்கன்னா, மோஸ்ட்லி சுகர் பேஷண்ட்ஸுக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு தான் வருது. அதை தவிர கழுத்தில் எலும்பு தேய்மானம் இருந்தாலோ, ஜவ்வு வீங்கி, ஜவ்வு விலகி, ஜவ்வு தொத்தி, நரம்பு அழுத்திட்டு இருந்தாலும் வருது. இதை தவிர என்னன்னு கேட்டால், சின்னதாக இன்ஜுரி ஆயிடுறது. பஸ்ஸில் கம்பியை பிடிச்சிட்டு போகிறீங்க, சடன் பிரேக் போட்டு பளிச்சுன்னு ஆகுது. அதை வந்து நம்ம எல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குமா, அதை கண்டுக்காமல் விட்டுருவோம்ல, அப்படி விட்டு கூட உள்ளுக்குள்ளே அப்படியே நீர் கோர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுது ஜாயிண்டில் ஆகிறதுனால. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆகிறது நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமலே ஆகுது. எப்படி சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஏன் மெயினாக வருதுன்னா, சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக சுகரோட காம்ப்ளிகேஷனாக வந்துடுது, டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷனாக. இன்னொன்று இருக்குது, சின்னதாக காயானா வெளியில் புண்ணானா ஆறாதில்ல சுகர் பேஷண்ட்ஸ் சரியாக, அதே மாதிரி உள்ள புண்ணானாலும் ஆறாமல் உள்ள நீர் கோர்த்து அந்த மாதிரி ஆயிடுது. சரி, இதை எப்படி சரி பண்ணலான்னா, இதுக்கு உலகத்தில் எக்ஸசைஸ் மட்டும்தான் தீர்வாக இருக்குது. ஃப்ரீ எக்ஸசைஸும், ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸும், ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ் தான் தீர்வாக இருக்குது. அந்த எக்ஸசைஸை வந்து கரெக்டாக பண்ணால் இது டோட்டலாக க்யூர் ஆகிடுது. வேறு எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலும் உங்களுக்கு ஃபெயிலியர் தான் நடக்கும். வேறு ட்ரீட்மெண்ட்டே இது கிடையாது. உலகத்திலேயே இதுக்கு எக்ஸசைஸ் தான். உலகத்துலேன்னு எப்படி சொல்கிறேன்னா, என்கிட்டயே எவ்வளோ அமெரிக்கா, எவ்வளோ டெவலப்டு கண்ட்ரி, ஆஸ்திரேலியா, கனடா, இங்கிலாந்து, அப்புறம் நிறையா சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, ஈவன் தமிழ்காரங்க அங்கேயும் வாழ்கிறாங்க, ஸ்ரீலங்கா, இது மாதிரி நிறைய நாட்டிலேருந்து நிறையா ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அதில் ஃப்ரோசன் ஷோல்டருக்கு ரொம்ப அதிகமாக வராங்க. அதுலேயும் யூஎஸ்லேருந்து அதிகமாக வராங்க. ஸோ வர்றாங்க மீன்ஸ் நேரில் வரலிங்க, எல்லாமே ஆன்லைனில் எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி எடுத்து சூப்பராக க்யூர் ஆகுது. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணலான்னா, நான் என்ன எக்ஸசைஸ் உங்களுக்கெல்லாம் சொல்லித்தர போகிறேன்னா, நின்றுட்டு செய்கிற எக்ஸசைஸ் நிறையா சொல்லித்தர போகிறேன். வால் எக்ஸசைஸ்லேருந்து ஆரம்பித்து, அதை தவிர உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ், அடுத்த கட்டம் உட்காந்துட்டு செய்கிற எக்ஸசைஸ்க்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் மல்லாந்து படுத்து செய்கிற எக்ஸசைஸ், ரைட்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், லெஃப்டில் படுத்து செய்கிற எக்ஸசைஸ், குப்புறப்படுத்து செய்கிற எக்ஸசைஸ் நல்லா இருக்கும். இதெல்லாம் செஞ்சு கடைசி ஆக வெயிட் வச்சு 1 kg 2 kg மேக்ஸிமம் 3 kg வரைக்கும் வெயிட் கப்போ, இல்லை வந்து வாட்டர் பாட்டிலோ, இல்லைன்னா ரப்பர் டம்பிள்ஸோ ஏதோ ஒன்று வச்சு செய்கிற மாதிரி, அந்த மாதிரி கொண்டு வந்து தான் இதை க்யூர் பண்ணுறது. எதுக்கு இந்த எக்ஸசைஸ் எல்லாம் கடைசியாக வெயிட் வச்சு ஏன் பண்ணுறோன்னா, இந்த மசில் பவரையெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ண ரெசிஸ்டட் எக்ஸசைஸ். அதுக்கு முன்னாடி நின்றுட்டு படுத்துட்டுலாம் ஏன் பண்ணுறோன்னா, ரேஞ்ச் ஆஃப் மோஷனை அதிகப்படுத்த. நின்றுட்டு பண்ணுறப்போ பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் நின்றுட்டு பண்ணுறதுல ஆரம்பித்து அப்புறம் படுத்துட்டு பண்ணுற வரைக்கும் பெயினே இல்லாமல் ஆர்கானிக்காக ஐயோமன் கத்துற மாதிரி அமுத்தாமல், கையே தொடாமல், வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் இதை க்யூர் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கேற்ற எக்ஸாக்ட் எக்ஸசைசஸ் இருந்தால் போதும். அதை நான் கரெக்டாக
கரெக்டாக சொல்லி கொடுத்தா போதும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணுன்னா கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். இன்றைக்கி ஃப்ரோசன் ஷோல்டருக்கான ஒரு எக்ஸசைஸ் நான் சொல்லித்தரேங்க. இப்படி கை கோர்த்து மேலே வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 எகைன் 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி 10 கவுண்ட்ஸ் 7 டைம்ஸ் செய்யலாம். 3 செட்ஸ், ஒரு செட் 7 டைம்ஸ், 3 செட்ஸ்னா 21 டைம்ஸும் செய்யலாம். இந்த எக்ஸசைஸ் உங்களை கண்டிப்பாக இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றும். நன்றி. நான் பிரகாஷ், ஃபிசியோதெரபிஸ்ட்.